மனசெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் த எவர் கார்ஜியஸ் எல்லா லாங்குவேஜஸ்லயும் நம்ம மனசை இன்னி வரைக்கும் கவர்ந்துட்டு இருக்காங்க. த காலிவுட் குயின் அப்படின்னு சொல்லலாம். லெட் மீ வெல்கம் மனோபாலா அவர்கள், மதுபாலா அவர்கள். சாரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மைண்ட் பிளாங்க் ஆகிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போ தான் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், சிவனே வந்து என்னை இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே, அதுதான் என்னோட லைஃப். நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிறச்சே சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமாவில் வருவேன், யார் என்னை லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவ தான் நான். பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கை, அந்த மாதிரி பேர் அந்த டயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒன்றுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னென்னா, நான் என்னோட பேரை, என்னோட ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் யார் ஃபோன் பண்ணி நீங்கள் என் படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவோ தான். அது ஏ கிரேட் ஃபில்மா, பி கிரேட் ஃபில்மா, இல்லை நல்ல ரோலா, இல்லை சரியான ரோல் இல்லையா, எதுவுமே கேட்காம நான் வந்தவோ தான் நான். அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில் எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்ணுறேன், இவ்வளோ 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவ தான். And that's what we are seeing today. Feeling so proud to be a part of this mega cinematic experience. இந்த சவுண்டில், இந்த ட்ரெய்லர், இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி, அதை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரவுட். அண்ட் ஐ ஃபெல்ட், ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்த அப்புறம் தோணும், ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம். பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. என்னோட நீங்கள் ரோஜா பற்றி பேசினாலும் சரி, யோதா பற்றி பேசினாலும் சரி, பூலோர் காண்டி பற்றி பேசினாலும் சரி, எந்த அழகன் பற்றி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்னை கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போ 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலேயே எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்தில் அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரோட சினிமாவில் ஹீ கேன் நெவர் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்தில் ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ரீயூனியன் ஆயிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமாவில் நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டால்ஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங், இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். Most importantly, I came to know many good people on the set, and especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly, he's Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear directors shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very proud participant of this wonderful movie experience. So நான் என்ன நம்புறேன்னா, நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஆசைப்படுறேன் that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி ஹீரோ, பில்லர்,
சொல்லிட்டே போகலாம். முகேஷ் குமார் சிங் அவர்களை பேச அழைக்கிறேன், டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா அந்த விஷுவல் பார்க்கும்போதே தெரியுது சார், நியூசிலாண்டில் இவ்வளோ ஸ்டார் காஸ்டில் நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். Tamil Nadu is a sacred land where so many tirthasthals and so many temples are here. And I'm happy to back again here in front of you with our devotional tribute to Lord Shiva, Kannappa. I welcome all of you on behalf of our producer, respected Mohan Babu sir, legendary actor, producer Padma Shri. And I thank you, all of you, for taking time and come here. Kannappa, it's a journey, it's an experience, and it's a life learning lesson, not only for me, but for all of us, I think. We encountered so many obstacles. Every movie encounters, it's not unusual for Kannappa. Every movie have its own problems, but I think it's only Lord Shiva who is steering and guiding us. And here we are, almost movie is complete, and we are about to release. And we are having so many sleepless nights that how you are going to react. But one thing I can say that we all have made this movie with the purest of heart and the best of our ability and the best of our effort. Now it's in your hand that how you are going to judge it. I rest everything on Lord Shiva. And thank you, everybody. Thank you. Vishnuji, the question is... backup இருக்குங்க. Vishnuji, my question is also addressed to you, Sir. but not about this subject. A couple of months earlier, we all had the opportunity to meet you all, most of you, Yes, sir. at Hyatt. Yes, sir. We had a press meet, during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There was not a iota of repetition. Whatever was offered by you to us as by way of inputs. So I would like to place my congratulations Thank for you, you thank and you. your entire team for that aspect. Thank you. Thank And you. during which occasion, the first press meet, it was mentioned that the film is likely to hit the screens in the month of April 2025. Yes. Now it's been rescheduled. Yes. Possibly the difference being VFX. the delay in the VFX. Yeah. So the delay in VFX என்னாச்சுன்னா அவங்க ஏப்ரல் 20 ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஏப்ரல் 25 படத்தை வச்சு நான் அப்போ தான் சென்சாருக்கு போனோம். சென்சாரில் ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான ஐம் ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் வித் த சென்சார். எதுக்குன்னா இப்போ பார்த்த லவ் சாங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் எதுக்கு வெளியில் சத்தியமில் இல்லாமல் இங்கே எதுக்கு பண்ணுறோன்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்ட்டு நாங்கள் எனி பப்ளிக் தியேட்டரில் போடும்போது ஐ ஹாவ் டு டேக் சென்சார். நான் கண்ணப்பா வந்து வாயிலேருந்து தண்ணி போடுறதே அது அப்ஜெக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி, ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன் எனக்கு சொன்னேன். இதை உங்களுக்கு சரி இல்லை நார்த் ஆடியன்ஸ்க்கு இதை யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் வை நான் இந்த ஜென்ரேஷன் நான் கண்ணப்பா கதை சொல்கிறேன். இத்திஹாசில் இருக்கிறது, ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது, அங்கே கோயில்லையே அப்படி இருக்குது, அது எப்படி நான் ஸோ அது இப்பயும் அதுக்கு ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த லவ் சாங் காட்டியிருக்கேன்ல, இந்த லவ் சாங்க்கு எனக்கு வந்த query என்னென்னா கண்ணப்பாவுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா, ரொமான்ஸ் பண்ணாரா என்ற கொஸ்டின் இருக்குது. நான் ரொமான்ஸா? சிவனும் பார்வதியே their biggest love story. You know, how can you deny that a normal man and woman cannot have love? You know, out of love are born children. Okay, so nobody can deny that. So இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்க போது கடவுள் சிவனை வேண்டிக்கிட்டேன், சாமி just help me ante. So all these things are coming up and அந்த VFXனால I learnt a lot in this movie. இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற VFXல எங்கே கேப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ரீசன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மளுக்கு திருப்பதியில் யூனிவர்சிட்டி இருக்குது, மோகன் பாபு யூனிவர்சிட்டி. இந்த டிசம்பரில் ஐம் லான்ச்சிங் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் VFX கோர்ஸ். ஸோ தட் வில் பி ஃப்ரம் தேர் இன் 3 years ஐ வாண்ட் டு கிரியேட் some of the best VFX producers and supervisors. Sir, sorry to ask a question about your family issue. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய ஒரு இதுதான் என்னன்னா, இட் ஹஸ் கம் டு த பப்ளிக் டொமைன்ன்றதுனால நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா, மனோஜ் மன்ஷுவை பற்றி நான் டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் ஹிம் இன் டு திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, பெருந்தன்மையாக சொன்னீங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் மன்ஷு வந்து உங்களையும் உங்கள் அப்பாவையும் 2 பேரையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தார். அது வந்து
டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கவர் ஆச்சு. அது இல்லாமல் அவர் வந்து உங்களை ரொம்ப ப்ளேம் பண்ணினே இருக்கார். வாட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார்? இஃப் பாசிபிள் யூ கேன் கன்வே இட் ஹியர். ஐ விஷ் ஐ நியூ த இஷ்யூ. பாருங்க, அது எனக்கு தெரிஞ்சால் எனக்கும் கிளாரிட்டி இருக்கும். 6 மாதமாக கிளாரிட்டி இல்லாமையே நானும் இருக்கிறேன். சரி பேசின்னு இருக்காரு, ஆனால் வீட்டில் நடக்கிற விஷயம் நம்ம 10 பேர் முன்னால் அவர் பேசுகிறாரு, நான் பேச விரும்பலை. வாட் ஹேப்பன்ஸ் இன் மை ஹவுஸ் ஸ்டேஸ் இன் மை ஹவுஸ். பட் ரூமர் ஸ்பெக்குலேட் தட் தெர் ஆர் சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்டா என்ன? தேர் ஆர் நோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ். நோ. சார், நீங்கள் சொன்ன விஷயந்தான். என்னென்னா, சிவனடிகார்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவலையும் சரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து பக்தி மூலியமாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த தண்ணி விஷயம், அந்த வாயிலேருந்து எடுத்து வந்து தண்ணி கொட்டுறது, அது வந்து அது அபிஷேகம் தான். ஆனால் வந்து சிவனடிகார்கள் ஏற்றுப்பாங்களா? யார் ஏற்றுப்பாங்க? சிவனடிகார்கள், சிவன் பக்தர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். கதையா தானே? கதை தான், நடந்தது தான். இல்லை சார், நடந்தது. அது என்னன்னா அவங்க கேட்பாங்க இது மாதிரி நடந்திருக்கான்ட்டு. அது ஹிஸ்ட்ரி இருக்கா? இருக்குல்ல, கோயில்ல இருக்கு. ஆக்சுவலாக தூர்ஜெட்டி ஏற்றின தெர் ஆர் 2 poems தெலுங்குல. ஒரு வெர்ஷன் ஆஃப் த போயமில் పుక్కటి నీళ్ళు దానిపైన వేశారు, అభిషేకం చేశారన్నా వాయిల తண்ணி போட்டு அபிஷேகம் பண்ணார். எங்கிலతో அபிஷேகம் చేశారంటే இன்னொரு வெர்ஷன் இருக்குது. ஆனால் எச்சையை துப்பி எங்கே பண்ணாருன்ட்டு இருக்குது. ஸோ இது அது ஏதி இருக்குது. சிவபுராணனையும் இருக்குது. சிவபுராணாவில் அவருக்கு ஒரு மாംസം நைவேத்தியமாக வச்சுருக்காரு, அது சிவன் ஆக்செப்ட் பண்ணாருன்ட்டு இருக்குது. சி, படம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு 1000 கொஸ்டின் இருக்கும். படம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ சென்சாரில் கூட இஷ்யூஸ் இருக்கும்போது படம் பார்த்த அப்புறம் அவங்களுக்கும் இன்னும் கிளாரிட்டி இருக்கும். விஷ்ணு சார், 100% இருக்குது. அது இல்லைன்னா கதையே இல்லைல்ல. 100% இருக்குது. விஷ்ணு சார், இந்த படம் கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார் சொல்கிறேன் சார். சார், இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார், அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார். சார், இது 2014 எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது இதுக்கு முன்னால் வந்த கதையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் அதை ஸ்பேனை ஏற்றுனேன். இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்னென்னா, when you go back to history, போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன், இது 2வது செஞ்சுரியில் சோலா டைமில் நடந்த கதை. இது பற்றி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணாவில் ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர் ஏதன சிவபுராணாவில் மென்ஷன் பண்ணியிருக்கார். 64 நாயனார்ஸில் இவர் நம்பர் 13. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில் தூர்ஜெட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய ராஜ்யத்தில் அவர் ஏதின ஒரு கம்பைலேஷன் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மகத்தியம் ஆனால் ஏதின பொயம்ஸில் இருந்து இந்த படம் பேஸ் எடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சிபி ப்ரவுன். அவரது 1895 புக்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு புக்கு எனக்கு தேர் ஒன்லி 5 books இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 1 book இஸ் பிக்கனர் யூனிவர்சிட்டியில் இருக்குது, பிக்கனர் மியூசியமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டோரி ஒரு கதை என்ன, ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திகன் கடவுள் பக்தன் ஆயிட்டான், மிகப்பெரியான பக்தன் ஆயினான். இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் பக்தன் ஆயிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணாருன்ட்டு டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஆனால் நாஸ்திகனாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ இதுக்கு முன்னால் வந்த 6 படத்துலேயும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க. ஸோ இது கூட அதுக்கு முன்னால் நடந்தது மை வெர்ஷன் ஆஸ் அ ரைட்டர். ஐ டுக் கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ். எதுக்கு நாஸ்திகனாக இருந்தான், அதுக்கப்புறம் ஹவு டிட் ஹி சேஞ்ச், அந்த சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் த ஸ்டோரி இஸ் நோன் டு எவ்ரிபடி. ஸோ ஹவு இட் வாஸ் போர்ட்ரேட், டைரக்டர் சார் போர்ட்ரேட் பண்ணார். அது பிக்சரைசேஷன் ஆர் டைலாக்ஸ் ஆர் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு முன்னால் இருந்ததில் இட்ஸ் ஆர் வெர்ஷன். விஷ்ணு சார், இந்தியாவில் சிவ பக்தர்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் வேர்ல்டு லெவல்லையும் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் கமர்ஷியல் ஹீரோவாக நடித்தவர் அக்ஷய்குமார். அதேமாதிரி காஜல் அகர்வால் தெரியும், தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் நிறைய கமர்ஷியல் ஹீரோயினாக நடித்தாங்க. ஒரு சிவனாவும் பார்வதியாகவும் ஏற்றுக்கிடுவாங்களா? எப்படி காமிச்சிருக்கீங்க? படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா, நான் விஷுவலைஸ் பண்ணும்போது சிவன் பார்வதி எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா, தட் இஸ் வாட் ஐ லுக் அட் இட். எங்கள் அப்பா அம்மா mid-30s க்யூட்டாக பேண்டர், அவங்க லவ். நான் எப்படி எங்கள் அம்மா அப்பா நான் பார்த்தனோ அப்படி தான் சிவனும் பார்வதி எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் நானும் பார்த்தேன்.
அண்ட் எய்ம் விஷுவலைசேஷனில் ஐ குட் விஷுவலைஸ் தெம். அக்ஷய்குமார் சார் வந்து இந்த மாதிரி இருக்கணும், காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும். நான் எடிட் ரூமில் பார்க்கும்போதெல்லாம் இந்த எடிட்டர் ஐ யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல், தேங்க்யூ ஃபார் ஆக்செப்டிங் த ரோல், ஏன்னா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங், ஐ கேன் சி மை பார்வதி மதர் ஓவர் தேர்ன்ட்டு நான் நிறைய வாட்டி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும். சார், உங்களுக்கு டைரக்டர் 2 பேருக்குமே அந்த கேள்வி. ஆக்சுவலாக அவங்க மதுபாலா மேடம் பேசும்போது சொன்னாங்க, நியர்லி 500 ஆர்டிஸ்ட் இங்கேருந்து இட்டுட்டு இதில் வந்து அது பேர்னா நியூசிலாண்டில் வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 500 ஆர்டிஸ்ட் வந்து இங்கிட்டு கொஞ்சம் பேர் அங்கிட்டு கொஞ்சம் பேர் டோட்டலாகவே இங்கேருந்து தான் போனாங்க. டோட்டலாக there were 600 crew members from around the world அங்கே வந்தது. ஓகே. அதில் 197 were from தாய்லாந்து. ஒரு 25-30 பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க. மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு போனோம். செட்டு, இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு எல்லாமே. அங்கே லோக்கலாக நாங்கள் ஒரு 15-20 நாள் அங்கே லோக்கல் மாவோரி க்ரௌடை கூட ஹையர் பண்ணிக்கிட்டோம் வார் சீக்வன்ஸ்க்கு. ஹவ் ஆர் யூ ஏபிள் டு கோப் அப் இந்த இங்கேருந்து ஆர்டிஸ்ட் போனாங்களா, அந்த கிளைமேட்டுக்கு எப்படி வந்து அவங்களால தாங்க முடிஞ்சிச்சா அவங்களால? டிட் யூ ஃபேஸ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ்? There were a lot of things, but it's all Shivalila. Everything happened with the blessings of Lord Shiva. Thank you. சார் வில்லன் வில்லன் சார். जी जी, थैंक यू. See, because of Mohan Babu sir and Vishnu ji, I got such a pool of actors, so many great actors, that I do not need to put so many informations or so many things in their brain. I like natural progress of performance. An actor brings something themselves, you just plant a seed in their brain, in their life or about character, and let it grow themselves. If I will force myself on characters, every character will act according to me. But when you will leave them, you will find different kind of flowers blossoming. Yeah, it's easy job. And one more thing I want to say, and I say again and again, that all the legendary actors, you see them on screen as a performer, but they are so focused. I want to talk about Mohan Babu sir. What he has to prove now? He has done more than 600 movies. He got all the recognition. But everybody should come and watch him on set, that how sincere, how dedicated he is. Yeah, Akshay ji, Mohanlal sir, everybody, Sharad sir, Madhubala ji, I am so blessed to have so many great actors and so many dedicated and intelligent actors. So that was a blessing that we have. Not only me, but whole unit have. சார் Okay, thank you, thank you, sir. Last thing which I would like to say, I'll give it. வில்லன் But allaroda majora Mohanlal sir will be the biggest surprise in the movie. On 27th நீங்க எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சொல்லுவீங்க. சார் வில்லன் Yes. வில்லன் சார், வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. ஸ்பெஷல் நீங்கள் உங்கள் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து இங்கே வந்து பேசுனது, சில பேர் வந்து ஹிந்தி தமிழில் இது பண்ணி ஹிந்தி லாங்குவேஜில் சொல்லுவாங்க, பட் நீங்கள் போல்டாக ஹிந்தியில் பேசுனீங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் திங், நீங்கள் வந்து மகாபாரதா துரியோதனா கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் செம்மையாக இருக்கும். விஜய் டிவியில் நாங்கள் பார்ப்பேன். ஸோ வேறு லெவலில் இருந்தது. உங்களை அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணாங்களா? जी, मुझे जब मोहन बाबू सर ने महाभारत देखी थी तो उनको दुर्योधन का किरदार बड़ा पसंद आया था. उन्होंने मुझे स्पेशली बोला कि अर्पित, तो आई एम फील सीरियसली सो लकी कि मतलब इतने सारे फिल्म में लेजेंड हैं, मतलब उनके सबके साथ काम करना एक बहुत बड़ा, मतलब अपने आप को भाग्यशाली महसूस करता हूँ. और जो प्यार आपने महाभारत में मेरे किरदार को दिया था, तो मैं कह सकता हूँ उससे भी मतलब ज़्यादा आपको इसमें दिखेगा. कालमुख इज मतलब यू ऑल hate me in this movie. Thank you so much. சார் ஹீரோ சார், உங்கள் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். இந்தியாவில் இருக்கிற எல்லா அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே உள்ளே போட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே எட்டுன்னு போயிட்டு ரொம்ப லாங்கில் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது யார் ஈஸியாக இருந்தது, யார் கஷ்டமாக இருந்தது? எவ்ரிபடி வெரி ஈஸி. உண்மையை சொல்கிறேன், எவ்ரிபடி வெரி ஈஸி. எனக்கு எங்கேயுமே கஷ்டம் பண்ணல. என்னை பசங்க இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஸ்ரீகாளஹஸ்தி பாட்டு வந்து எனக்கு ரெட்டை பசங்க பொண்ணுங்க, அவங்க 2 பேரும் தெலுங்கில் பாடினாங்க. நடித்தது அஃப்கோர்ஸ் ஆல் லாங்குவேஜஸில் இருக்கும். தே ஆர் சிங்கர்ஸ். அவங்க கிட்ட எனக்கு ஒரு மகன் கூட இருக்கிறான்.
எனக்கு 4 பசங்க. இன்னும் வேணும்னு கேட்டால் வினி போயிட்டு வேறு யாருன்னா தேடிக்கோன்னு சொன்னாங்க. அது அப்புறம் பேசலாம். ஸோ என் பையன் கூட இதில் ஆக்ட் பண்ணியிருக்கான். இவங்க 3 பேரும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தேன். அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் டென்ஷன் படத்தில். பட் ஐ என்ஜாய்ட் எவ்ரி மினிட் ஆஃப் இட். ஒன்லி ஒரு சில சீக்வன்சஸ்க்கு, பிகாஸ் நான் கதை எழுதுனதுனால சில சீக்வன்ஸ் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதாச்சு. ஓகே, தேங்க்யூ.